வடசென்னை வேர்ல்டுல பாத்தீங்கன்னா, ஒரு கதை வந்திருக்கு. அசுரன் அதாவது அரசன் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்டிஆர் அவர்கள் பண்ணியிருக்காரு. தனுஷையும் இழுத்திருக்காரு. அதாவது இந்த கதைய தனுஷ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காம்போவே பாருங்களேன். வெற்றிமாறன் டைரக்ஷனு, அ சிம்பு நடிக்கிறாப்ல, அனிருத் மியூசிக்கு, அப்பா! பலே காம்பினேஷன் அப்படின்றதா இருக்கு. இந்த ப்ரோமோவ பத்தி நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது அரசன் ப்ரோமோ வந்து நேத்தே வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிருது. ரூ. 15 குடுத்து நெறைய பேர் பார்த்திருப்பாங்க. நான் நேத்தே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ரூ. 15 டிக்கெட்டு இதோட சேர்த்து பார்த்தா ரூ. 45 ரூ. 50 வருது. தியேட்டர் பார்த்தீங்கன்னா, அது எங்கேயோ இருக்கு. 15 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு ரூ. 200 செலவாகும். சரி இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆன்லைன்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேத்தே ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தோம். பார்த்தோனே என்ன தோணுது அப்படின்னா, நெல்சன் அவர்களோட காமெடி ட்ராக்கோட பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு கோர்ட்டுக்குள்ள ஏறி, "நீ 3 கொலை பண்ணியாமே, அதெல்லாம் உண்மையான்னு?" "ஐயா நான் அப்பாவிங்கய்யா. எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பரசனோட அந்த ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும். அப்புறமேட்டு ஒரு அப்படியே கட் பண்ணோம். கிளீன் ஷேவ்ல வந்து உடம்பு ஃபுல்லா வந்து பிளட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருவாவோட வந்து நடந்து வராப்புல. நடந்து வர பார்க்கணும்னா 3 கொலை பண்ணிட்டு அப்படியே வராப்புல. ட்ரெயின் சத்தம்லாம் கேக்குது. அதுக்கப்புறமேட்டு, நம்ம இது வந்து எப்படி தைரியமானவன் எவன்டா கொலை பண்ணான்னு சொல்லிட்டு பேக்கிரவுண்ட்ல கேக்குது. இங்கிட்டு இவரு அருவாவ இங்கிட்டு வச்சுட்டு மூஞ்சிய கழுவிட்டு இருக்காரு. திரும்பி போய் சம்பவம் பண்ணுமா, எவன்டா நம்பள சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் ஃபைட்டுக்காண்டி போறாரு. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பேர் வருது. வடசென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிவீல் பண்ணப்படுது. வெற்றிமாறன் அண்ட் பார்த்தீங்கன்னா, சிலம்பரசனோட இது வந்து சிலம்பரசனின் அரசன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெருப்புல இருந்து அப்படியே வருது. இந்த படத்த நம்ம வடசென்னையோட பேக் ட்ராப்ல இருக்கும் அப்படின்னா, இது முன்கதையா, பின்கதையா நான் என்னைய பொறுத்தவரைக்கும் இது முன்கதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீக்வலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அத வச்சு இத வந்து கண்டிப்பா வந்து கனெக்ட்டும் பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த வேர்ல்டுக்குள்ள வந்து ராஜன் வராரா? நம்ம தனுஷ் அவர்கள் வராரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் வட சென்னையில இருந்த நெறைய பேர வந்து இந்த கதையிலுமே நீங்க பார்க்கலாம். இந்த கொலைகள்லாம் எப்படி நடக்குது? எதுக்காக அவர் இந்த கொலைய பண்றாரு? அத நோக்கி வந்து இது பண்ணும். என்னைய பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த படத்துல வந்து வடசென்னை இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன காமிச்சிருப்பாங்க அப்டின்னா, எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்ப, அதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்டின்ற விதத்த காமிச்சிருப்பாங்க. இது அந்த காலகட்டத்துல மேபி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பேரலலா பார்த்தீங்கன்னா, இன்னொரு யூனிவர்ஸ்ல வந்து இது நடந்துட்டு இருக்கு அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது வடசென்னை யூனிவர்ஸ்ல வந்து அவர் கொண்டு வராரு. என்னைய பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் இதுல வந்து ராஜன் கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறமேட்டு சைட் கேரக்டர் வர வாய்ப்பு இருக்கு. மேபி சொல்ல முடியாது. இத தனுஷ் அவர்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு கேமியோ மாரி கிளைமாக்ஸ்ல வந்து அன்போட இத வந்து இது அரசன் வந்து இது பண்றான் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, தியேட்டர்லாம் தெறிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோவ பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோ வந்து தரமா இருக்கு. காம்பினேஷனே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அனிருத் அண்ட் வெற்றிமாறன், எஸ்டிஆர். எஸ்டிஆர் வந்து தொட்டி ஜெயாக்கு அப்புறமேட்டு இப்படி ஒரு இதுல பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அவரோட ஸ்லாங்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அ வே இவர பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்லியே ஆவணும். குடுத்த கேரக்டர் வந்து செம்மையா பண்ணுவாரு. வேற லெவல்ல நடிப்பாரு. அவர வந்து டைரக்டர்லாம் இன்னும் சூப்பரா பயன்படுத்தலாம். கரெக்ட்டா சிக்கியிருக்காரு. நீங்க வேணா அடிச்சு வச்சுக்கங்க. இந்த படம் வந்து வேற மாரி ஒரு ஹிட் ஆகும். வேற மாரி ஒரு ரெக்கார்ட பண்ணும். நீங்க பார்த்த விஷயங்கள், உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.